டிஆர்பிக்கு நான் வந்து ரொம்ப கடினமா உழைச்சிட்டுருக்கேன். ஏற்கனவே 2 வருஷம் நான் வந்து டிஆர்பி எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஆனா எனக்கு கிடைக்கல அப்படின்னு நெறைய பேர் இருப்பீங்க. புதுசா தான் நான் எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னு நெறைய பேர் இருப்பீங்க. ஸோ எந்த மாதிரி நம்ம டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணா நமக்கு ஈஸியா வந்து வேலைய வந்து நம்ம கையிலே அடையலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாவே அமையும். எப்பவுமே வந்து நீங்க டிஆர்பி அப்படின்னு நினைச்சாலே நீங்க வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட மேஜர் சப்ஜெக்ட்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து எப்பவுமே கேட்பாங்க. ஸோ அதனால எப்பவுமே நம்மளோட மேஜர் சப்ஜெக்ட்ல வந்து நம்ம ரொம்ப நாலேஜா இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து டிஆர்பில வந்து ஈஸியா, அதுவும் ஹை ஸ்கோர் மார்க் எடுத்து நம்ம ஜெனரல் டர்ன்ல வந்து நம்ம வந்து ஈஸியா ஒரு வேலையை வந்து அடைய முடியும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த மேஜர் பேப்பர்ல வந்து நல்ல நாலேஜா இருக்கணும். ஸோ அதற்கு ஏத்த மாதிரி நம்மளோட பாட புத்தகங்களையும் நம்ம வந்து தயார் செஞ்சு வச்சிருக்கிறது நல்லது. ஸோ எப்படியெல்லாம் நம்ம வந்து டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணால் ஈஸியாக அதிக மதிப்பெண்கள் எடுக்கலாம். எப்போவுமே வந்து நம்ம 180 மார்க் நம்ம எய்ம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த 180க்கு எப்படியும் ஒரு 140க்கு மேலே 130 மேலே நம்ம வந்து எப்படி மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிற எய்ம் மட்டும்தான் நமக்கு இருக்கணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட எஃபர்ட் போட்டு நம்ம வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட் போடணும் அப்படின்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எப்போவுமே அது வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க, இல்லை நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கான ஒரு டைம் டேபிளை நீங்கள் எப்போவுமே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணாலோ அல்லது கோச்சிங் சென்டர் போய் ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுக்குன்னு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் வந்து ஒரு ஷெட்யூல் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கணும். ஸோ அது வந்து உங்களை வந்து அந்த எப்போவுமே வந்து நீங்கள் கரெக்ட் அந்த டைமை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் வந்து அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களோட ஒர்க்கையும் நீங்கள் முடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இது ஒர்க்கிங் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி தான், வீட்டில் இருந்து படிக்கிறவங்க இருந்தாலும் சரி தான், இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எப்போவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம வந்து டிஆர்பிக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்கான ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னுக்கு ஃபஸ்ட்டு சிலபஸ் இருக்கு இல்லையா? அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சிலபஸை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்டடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த சிலபஸ் வச்சு உங்களுக்குன்னு ஒரு அனலைசிஸ் நீங்கள் வந்து நீங்களே வந்து அதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளியராக பார்த்து நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஐடியாவை நீங்கள் கண்டிப்பாக ஒரு குறிப்பு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதில் இருந்து எந்த டாபிக் ஹார்ட் டாப்பிக்காக இருக்குது, எந்த டாபிக் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எந்த டாபிக் வந்து ரொம்ப ஈஸியான டாப்பிக்காக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பிரித்து வச்சுக்கிடணும். ஸோ அப்படி பிரித்து வைக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பாடங்களில் பிரித்து நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால எப்போவுமே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த சிலபஸை வந்து கம்ப்ளீட் ஓவரால் சிலபஸை வந்து நல்லா ஸ்டடி பண்ணி வைக்கிறது நல்லது. ரெண்டாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது ஸ்டெப்பு நீங்கள் படிக்கிறதுக்கு முன்புக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே வந்து இந்த டிஆர்பி எக்ஸாம் நடந்திருக்கும் இல்லையா, உங்களோட மேஜர் சப்ஜெக்டில் வந்து நடந்திருக்கும் இல்லையா, அந்த அந்த மேஜர் பாட சம்மந்தமான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே, இல்லைனா டிஆர்பி ஏற்கனவே நடந்த பழைய கொஸ்டின்ஸ், அதே மாதிரி யூஜிசி நெட் எக்ஸாம் நடக்கும்போது உள்ள கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டாபிக் வந்து கஷ்டமாக இருக்குது, எந்த டாபிக் ஈஸியாக இருக்குது, அதை நீங்கள் பிரித்து வச்சுருப்பீங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கொஸ்டின்ஸையும் நீங்கள் வந்து ஒவ்வொரு யூனிட் வைஸாகிட்டு பிரித்து நீங்கள் வச்சு நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு பெரிய நோட்ஸ் எடுக்க போகிறீங்க. ஸோ நோட்ஸ் எடுக்கும் போதே இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டாபிக் வைஸாக நீங்கள் பிரித்து வச்சு விடணும். ஸோ அப்படி பிரித்து வச்சுட்டு நீங்கள் வந்து அதை செப்பரேட்டாக நீங்கள் பிரித்து வச்சு நீங்கள் வந்து யூனிட் வைஸாக பிரித்து வச்சு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது இதை ஒருக்கா ஓவர்வியூவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த இடத்துல வந்து ரொம்ப கடினமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் சால்விங் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து டிஆர்பி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பேக் உள்ள கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி யூஜிசி நெட் செட் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், ஓல்டு கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின்ஸ் இருந்தால் அதையும் எடுத்து வச்சு அதையும் செப்பரேட் பண்ணி டாபிக் வைஸ் பிரித்து வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மூணாவது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எப்போவுமே நீங்கள் டிஆர்பினாலே நம்மளோட மேஜர் சப்ஜெக்டில் தான் கேட்பாங்க. ஸோ அதனால ரொம்ப டஃப்பாக இருக்கும் கொஸ்டின்ஸ். இது வந்து உங்களுக்கு மைண்டில் எப்போவுமே அப்படியே நீங்கள் செட் பண்ணி வச்சிட வேண்டியதான். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணச்சுமே எந்த புக்ஸ் வந்து பெஸ்ட்டு புக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கணும். ஸோ நீங்கள் நெட்லேயே நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் வந்து யூஜிசிக்கு உங்களோட டாபிக், அதாவது உங்களோட சப்ஜெக்ட்டுக்கு எந்த புக்ஸ் வந்து பெஸ்ட்டு புக்ஸாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணி, ஸோ அந்த புக்ஸில்
புக்ஸில் 2-3 புக்ஸ் நீங்கள் வந்து கடையிலேருந்து வாங்கியோ அல்லது நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணி பர்டிகுலர் டாப்பிக்கு மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அந்த பர்டிகுலர் டாபிக்ஸை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிங்க. ஸோ அப்படி நீங்கள் வந்து உங்களோட புக்ஸ் வந்து எது பெஸ்ட் புக்ஸ் அப்படின்னு தெரியறதுக்காண்டி நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் கூட சொல்லலாம். ஸோ அதுக்காண்டி நீங்கள் வந்து பழைய புக் கடைக்கோ அல்லது நீங்கள் வந்து பெரிய பெரிய புக் ஸ்டாலுக்கோ போய் உங்களுடைய மணியை வந்து செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு புக்ஸு கிடைக்கல அப்படி இல்லைன்னா உங்களுக்கு புக்ஸ் கிடைக்கல அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும். ரெண்டாவது என்ன பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நிறைய மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இப்படி இவங்க வரைச்சுமோ அவங்களுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இந்த மாதிரிலாம் வரலாம். ஸோ அதை நீங்கள் ஒரு பேஜில் நீங்கள் வந்து செப்பரேட்டாக எழுதி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ரீட் பண்ணும்போது இந்த டாப்பிக்கையும் பர்டிகுலராக ரீட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்படியே மைண்டில் பதிய ஆகிடும். ஸோ இது ஒரு ஈஸியான ஒரு சொல்யூஷன் கூட சொல்லலாம். ஸோ காலையில் நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு 3 o'clock நீங்கள் எழும்பி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வந்து கொண்டுட்டு வரணும் எப்போவுமே. ஸோ இப்படி கொண்டுட்டு வரதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டான டாபிக் எல்லாத்தையுமே நீங்கள் காலையில் படிக்கும்போது அது அப்படியே வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு உங்கள் மனதில் வந்து அப்படியே பதியறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இது என்னோட சொந்த அனுபவம். ஸோ அதனால் காலையில் ஒரு 3 மணிக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த டைம் நீங்கள் வந்து கொஞ்சம் கடினமான டாபிக்ஸை எடுத்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு டைம் ஷெடியூல் வந்து எப்போவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அந்த டைம் ஷெடியூல் படி குறிப்பிட்ட டாபிக்ஸை அந்த டைமுக்குள்ளே நீங்கள் முடிச்சுடணும். ஸோ திரும்பவும் நீங்கள் வந்து அந்த டைம் முடிஞ்ச பிறகும் நீங்கள் அதே டாப்பிக்கே நீங்கள் வந்து திரும்ப திரும்ப வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காம அதே டாப்பிக்கே நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் அந்த டைமுக்குள்ளே ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதை முடிச்சுட்டு அடுத்த டைம் ஸ்டார்ட் ஆகிற டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டாப்பிக்கை வந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் தான் ஓவரால் யூனிட்டி நம்மளால் கவர் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ஒரே டாப்பிக்கே வச்சு அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் வந்து அதே டாப்பிக்லேயே தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெஸ்ட்டே இல்லாமல் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து ரொம்ப டயர்டு வந்து கிடைக்கும். ஸோ மூளைக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு சோறு வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஷெடியூல் போட்டு அந்த ஷெடியூலில் வந்து பர்டிகுலர் டாப்பிக்கை மட்டும் படிக்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களை நீங்களே தயார்படுத்திக்கணும். ஸோ அப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டும் கிடைக்கும். அதே சமயத்தில் கம்ப்ளீட் யூனிட்டி நீங்கள் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போவுமே குறைஞ்சது ஒரு நாளைக்கு வந்து 8லேருந்து 9 மணி நேரமாக அதை நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டு படிக்கிறது நல்லது. சிலர் வந்து 10 மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு வீட்டிலே நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது, நான் வந்து வேலைக்கே போகலை, வீட்டிலேருந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து 8 மணி நேரத்துக்கு மேலேனாலும் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து படிப்புலையே நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த டயர்ட்னஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டைம் ஷெடியூல் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிங்க. உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் வருது அப்படின்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் ரிலாக்ஸாக வந்து டிவி பார்க்கலாம், இடையிடையே நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி ரீட் பண்ணலாம். அது போக உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஏதாவது இருக்கும், உங்களை அந்த சோர்வு நீக்கிறதுக்கு மாதிரி டாபிக்ஸ் வந்து உங்கள் யூனிட்டில் இருக்கும். ஸோ அந்த டாபிக்ஸை வந்து நீங்கள் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த டைமை வந்து நீங்கள் உங்களோட ரொம்ப டயர்டாக இருக்கிற டைம் வந்து இதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஸோ அப்படி ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏற்படும். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டாப்பிக்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஒரு டாபிக் இருந்துன்னா அதை நீங்கள் அப்படியே ஓரம் கட்டிடுங்க. அந்த டாப்பிக்கை விட்டுட்டு அடுத்த டாப்பிக்கை நீங்கள் ஸ்கிப் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சோர்வு வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ ரிலாக்ஸாக எப்போவுமே நிறைய தண்ணீர் வந்து எப்போவுமே குடிச்சிட்டே இருக்கணும். ஸோ அந்த அடிக்கடி தண்ணீர் குடிக்கும்போது உங்களோட ஃபிசிக்கலி நீங்கள் வந்து உங்களை நீங்களே தயார்படுத்திட்டே இருப்பீங்க. ஸோ இது என்னோட பெஸ்ட் அட்வைஸ். தண்ணி வந்து எப்போவுமே இடையிடையே குடிச்சிட்டே இருக்கும்போது அந்த மூளைக்கு வந்து எப்போவுமே சோர்வுங்கிறது கிடைக்காம அது வந்து எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வந்து டைம் ஷெடியூல் படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணின பிறகு ஒவ்வொரு வாரமும் நீங்களே டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கு நிறைய ஆன்லைன் மார்க் டெஸ்ட் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அதில் உங்களோட டாபிக்ஸை கொடுத்து நீங்கள் வந்து ஒவ்வொரு வாரம் நீங்களே வந்து டெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டும் வரும், உங்களுக்கு நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் படித்ததை ஒருக்கா ரிவைஸ் பண்ணி பார்க்குறதுக்கும் இது வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக அமையும். அதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா
ஓவரால் நான் வந்து ஒரு டாப்பிக்கை ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ அதுக்கான ஷார்ட் நோட்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்னோட நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜர். ஸோ எனக்கு வந்து இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்டை நான் கம்ப்ளீட்டாக ஓவரால் முடிச்சிட்டேன். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நான் மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நான் ஆன்லைனில் ஷார்ட் நோட் கொடுத்தோன்னா ஒரு 5 பேஜில் கவர் ஆகிற மாதிரி நமக்கு வந்து ஷார்ட் நோட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஷார்ட் நோட்ஸை நான் வந்து அப்பப்போ நான் ரெஃபர் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து இந்த டாபிக் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்படியே கவர் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு டிசைட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ப்ரிப்பேர் பண்ணும்போது 2, 3 புக்ஸ் வந்து பெஸ்ட் புக்ஸை பார்த்து நீங்கள் கம்பேர் பண்ணி உங்களோட ஓன் வேலையே நீங்கள் ஷார்ட்டாக நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எப்போ நீங்கள் அந்த பேஜை பார்த்தாலுமே டக்குன்னு புரிகிற மாதிரி நீங்கள் எழுதி வச்சிங்க அப்படின்னா, அது உங்களுக்கு படிக்கும்போது அப்படியே மனசில் பதிய ஆரம்பிக்கும். ஸோ டிஆர்பி அப்படிங்கக்கூடிய ஒரு எக்ஸாம் வந்து கடினம் இல்லை. எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்லேருந்து தான் அதை கேட்குறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை நீங்கள் உங்களுக்கு நீங்களே வளர்த்துக்கிடணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெண்டலி செட் ஆகணும் அப்படின்னா, நீங்கள் அந்த பாடத்தில் வந்து ஆர்வத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ உங்களோட புரிதல், உங்களோட ஆர்வம் எல்லாத்தையுமே அந்த பாடத்தில் நீங்கள் கொடுக்க கொடுக்க தான் உங்களுக்கு அந்த டிஆர்பி அப்படிங்கக்கூடியது கடினம் இல்லை, அது ரொம்ப ஈஸி, டிஆர்பி எக்ஸாம் ரொம்ப ஈஸி அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்து உங்களுக்குள்ள வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸையும் கொடுங்க. பிஜி டிஆர்பி எக்ஸாமில் வெற்றியடைந்து ஆசிரியர் பணியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.